ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருவாதிரை களி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி, தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு. இது ரெண்டையும் நல்லா வெறும் வாணலியில் செவக்க வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். பொடி பண்ணின ரவை, வெல்லம், இதில் 3/4 அளவுக்கு வெல்லம் எடுத்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது தேங்காய், இது நெய், முந்திரி பருப்பு. களி செய்யலாம். முதல்ல முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லம் போட்டு வடிகட்டி வச்சிருக்கேன். இது அளவு. இது நல்லா தண்ணி கொதி வரும்போது இந்த ரவையை போட்டு கிளறணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது, சூடான உடனே. திருவாதிரை சிவபெருமான் நட்சத்திரம், மார்கழி மாதம் திருவாதிரை சிவனுக்கு விசேஷம், வைகுண்ட ஏகாதசி பெருமாளுக்கு விசேஷம், சிதம்பரம் கோவிலில் ரொம்ப விசேஷம் திருவாதிரை, நடராஜர் பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். கொதி வந்துடுத்து தேங்காயை போட்டுடலாம். கொதிக்க ஆரம்பிச்செடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரவையை கொட்டி கிளறணும். நேரம் ஆக ஆக கெட்டியாயிடும். கட்டி இல்லாமல் கிளறணும். முதல்ல கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கலரணும்.
அடி கனமான பாத்திரமாக இருந்தால் அடி பிடிக்காது. திருவாதிரை களி ரெடி. நல்லா ஒரு 1/2 மணி நல்லா வேகணும் மூடி வச்சு. ஒரு நிமிஷம். திருவாதிரை களி ரெடி. திருவாதிரை களி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.